தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்துணை தியாகம் செய்யக்கூடிய கும்பராசினியர்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்ன மாரியெல்லாம் இயக்க போகுது? அப்படின்னா, ஆல்ரெடி நெறைய கேட்டிருப்பீங்க. நியூ இயர் ராசி பலன் கேட்டாச்சு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரியான விஷயங்கள்லாம் குடுக்க போகுது அப்படின்னா, யூசுவலா வந்து புத்தாண்டு பலன்கள்னால இந்த வருட கிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? அந்த வகையில தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடியது சித்திரை மாசத்துலேருந்து சூரியன் அப்படியே இயங்கி வந்து என்னென்ன மாரியான உங்களுக்கு மாறுதல்லாம் குடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விசுவாச வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு நெறைய கொடுப்பினைகளை குடுக்க போகிறது. அப்படிதான் சொல்லணும் நான். என்ன மேடம் என்னமோ சொல்றீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு காசு, பணம், துட்டு, மணி மணி வரப்போகிறது. நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஜென்மத்தில இருந்த சனி அப்பாடான்னு விட்டு போறாரு. 2ஆம் இடத்துக்கு சனி போறாரு. ராசிநாதன் நல்லவரோ, கெட்டவரோ எப்படி இருந்தாலும் சரி 2ஆம் இடத்துக்கு போறாருன்னா, அத விட ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் ஏதாவது இருக்க போதா? அதுவும் குருவோட வீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. நெறைய பேருக்கு அது 12ஆம் இடம். நெறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் அப்படின்றது கடக்க போகுது. ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வரப்போறீங்க. நெறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகிறது. நெறைய பேருக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட இடத்தில் மட்டும் கவனம், கவனம், கவனமாக இருக்க வேண்டிய கும்பராசிக்காரர்களாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த 2025வது வருஷம் தமிழ் புத்தாண்டுல. நெறைய பேருக்கு குடும்பம் அப்படின்ற இடத்துல வந்து இதுவரைக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. ஜென்மத்தில சனி இருந்து எல்லாத்துலயும் ஒரு மந்தத்தன்மைய குடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ எல்லா விஷயமும் டக்கு 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 டக்குன்னு நிறைவேற போதுங்க. 10வதுக்கு குருவுடைய ஆகச்சிறந்த பார்வை. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 2025வது வருஷம் தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பரோ இல்லையோ, ரிஷபத்துக்கும், தனுசுக்கும், மகரத்துக்கும், துலாமுக்கும், கும்பத்துக்கும் தான் ஜாக்பாட்டான வருடமாக இருக்க போகிறது. ஏன்னா, ரொம்ப சூப்பரான குருவோட பார்வை. ரொம்ப ரொம்ப அருமையா அவங்க மேல விழுது. ஆ இதுவரைக்கும் அ வாரா கடன்கள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்க போது. டல்லா இருந்த நீங்க இனிமே புது பொலிவோட இயங்க போறீங்க. நெறைய ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது கிரியேட் ஆக போது. சுபருடைய பார்வை படும்போது நம்ம கிட்ட இருந்த சோம்பல் எல்லாம் விலகப் போகுது. நம்ம கிட்ட இருந்த ஒரு மாரியான ஒரு நெகட்டிவிட்டிலாம் விலகப் போகுது. யாருமே எதுவும் பண்ணல. ஆனா ஏதோ பண்ணிட்டாங்களான்ற மாரி ஓடிட்டு இருந்ததுல மைண்ட்ல அந்த தாட் எல்லாம் விலகப் போகுது. நெறைய குருமார்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கப் போகிறது. நெறைய ஆன்மீக ஆலோசனை கேட்க போறீங்க. உங்களுக்குள்ளேயே நெறைய விதமான இன்ட்யூஷன்லாம் நிகழப் போகிறது. நெறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நெறைய மே மாசத்துக்கு அப்புறம் வேலை அப்படின்ற இடத்துல வந்து சரியா ஒரு சூப்பரான ஜாப் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கும், கும்பராசியில இருக்க வீட்ல இருக்கவங்களுக்கும் தான் கிடைக்க போகுது. சூப்பரான டைம் பீரியடுங்க. உடம்பு அப்படின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக 200% கவனமாக இருக்க வேண்டிய ராசியாகத்தான் கும்பராசிக்காரங்க இப்போதைக்கு இருக்கீங்க.